எந்த சர்ச்சிலையும் எந்த கோயில்களிலும் குமர்களுக்கான பிச்சை கேட்டதே இல்லை. வரதட்சணைக்கு கேட்டிருக்காங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? பள்ளிதோறும் நடக்கிறது, மனம் வலிக்கிறது, பள்ளிதோறும் நடக்கிறது. இதையும் தாண்டி பொண்ணு வீடு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்திலே ஓடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம், 3வது நாகம் படம் எடுத்தாடும். கல்யாண செலவுனா யாருன்னா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய செலவுலாம் பொண்ணு வீடு தான் பார்க்கும். கல்யாண செலவு ஃபுல்லா பொண்ணு வீடு. அதுல இந்த பொண்ணை பெற்ற தகப்பனார கல்யாணத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குன்னே ஒரு லாட்டி சீட்டு விற்கிற பேக்கை அப்படி தூக்கி கக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிதுன்னா அதான் பொண்ணை பெற்ற அப்பேன். அப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார். எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பாங்க, இவர் மட்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே நிற்பார். போகிற அஜத்குமார்கள்ட்டெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், துவா செய்யுங்க சிராத். பொண்ணையே பொருளாக பரிசாக கொடுக்க போறார், சந்தோஷமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் இவர் கவலையில் நிற்கிறாரு.